இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் திரு இருதயம் நம் தந்தையின் அன்பை, உறவை நிறைவாக வெளிப்படுத்தும் சின்னமாக உள்ளது. இயேசுவின் இதயம் ஆறுதலின் இதயம், அடைக்கலம் தரும் இதயம், அன்புமிகு இதயம், பார்போற்றும் பரிசுத்த இதயம், தாழ்ச்சியின் இதயம். எனவே திரு இருதயத்தை போற்றி வணங்கும் நம்முடைய இதயமும் அன்பு தீயால் பற்றி எரியவும், பகைவரை மன்னித்து பகிர்வில் பாசத்தை பொழியவும், நம் குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் வரை நாம் செய்த அனைத்து பாவங்களை நினைத்து பார்த்து மன வருத்தப்பட்டு அந்த ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூய ஆவியாரின் ஒளிர்வித்ததாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்துவிட்டே இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. யூதேயாவின் புதிய அதிபதியான பெஸ்து அகிரிப்பா ராஜா மற்றும் பெர்னிக்கே ஆகியோரை சந்திக்கும் காட்சியை காட்டுகிறது. இதில் பெஸ்து பவுலின் வாழ்க்கையை பற்றி அகிரிப்பாவிடம் விவரிக்கிறார். இதிலிருந்து பவுலின் தைரியத்தையும் அவர் நற்செய்திக்காக ரோமுக்கு செல்ல வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் வெளிப்படுத்தும் இவ்வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைத்திரு வசனங்கள் 13 முதல் 21 முடிய. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்தபோது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸு கைதியாக விட்டுச் சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன் நின்று தம்மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது உரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலை நிறுத்தியுள்ளார். விண்ணகத்தின் நிலை நிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்று.
போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தமது அரியணை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில்லதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவி உள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவர் தமது அரியணை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா
என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு என்ற ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களில் பார்க்கின்றோம். கணவன் மனைவிக்கு இடையே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே, நண்பர்களுக்கு இடையே, காதலன் காதலிக்கு இடையே அன்பை பார்க்கின்றோம். ஆனால் என் அன்பு மக்களே, இப்படிப்பட்ட அன்பை பற்றி சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த அன்பு ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மத்தியிலே இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் இது தன்னல அடிப்படையிலே இருக்கக்கூடிய அன்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு இதிலிருந்து மாறுபட்ட வேறுபட்ட ஒரு அன்பாக இருக்கின்றது. இயேசுவினுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நற்செய்தியை புரட்டி பாருங்கள். இயேசு போதித்த போதனைகளை பார்க்க கேட்கின்ற பொழுது, அவருடைய புதுமைகளை பார்க்கின்ற பொழுது, அவர் மக்களை எவ்வளவு அன்பு செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிறப்பான விதத்திலே இயேசுவினுடைய அன்பின் புனித தன்மையை, அதனுடைய தனித்தன்மையை நீங்களும் நானும் புரிய வேண்டுமென்றால், அறிய வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும்? கொல்கொத்தா மலைக்கு செல்ல வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய அந்த சிலுவையை பார்க்க வேண்டும். பொதுவாக சிலுவையை பார்க்கின்ற நேரத்திலே நாம் எல்லாம் நினைத்து பார்க்கலாம், ஐயோ, ஆண்டவர் எப்படி வேதனைப்பட்டு இருக்கின்றார், அவருடைய தலையிலே முள்முடியை சூட்டி இருக்கின்றார்களே, கைகளிலும் கால்களிலும் அந்த ஆணியை அடித்திருக்கின்றார்களே, அவருடைய தசை கிழிக்கப்பட்டு ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது என்று இயேசுவை பார்த்து பரிதாபப்படலாம். ஆனால் என் அன்பு மக்களே, ஒவ்வொரு முறையும் அந்த சிலுவை பார்க்கின்ற பொழுது நீங்களும் நானும் மௌனமாக சந்தோஷமாக, என் ஆண்டவர் என்னை எவ்வளவு அன்பு செய்திருக்கின்றார் என்று நாம் மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டிய அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பது தான் அந்த சிலுவை. ஆக அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த திருத்தூதர்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே பேதுருவும் நின்று கொண்டிருக்கின்றார். எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கவில்லை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன கூறுகின்றார், கேட்கின்றார். சீமோன் மகனுடைய பேதுருவே, இவர்களை விட என்னை நீ உண்மையாக அன்பு செய்கின்றாயா? ஒரு முறை அல்ல,
2 முறை இல்ல, 3 முறை ஆண்டவர் திருப்ப திருப்ப அந்த கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்வியை கேட்டவுடன் பேதுரு நடுங்கவில்லை, தயக்கப்படவில்லை. மாறாக அவரும் உறுதியாக அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதிலை கூறுகின்றார். ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கின்றேன் என்று உமக்கு தெரியும் என்று அவர் தைரியமாக கூறுகின்றார். ஆனால் அன்பு மக்களை, இப்பொழுது இந்த இடத்துல இந்த பதிலுக்கும் இன்னொரு இடத்துல இதே பேதுரு கொடுத்த பதிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது இன்னொரு இடத்துல இயேசு என்ன செய்கின்றார், அந்த திருத்துதர்களை எல்லாம் பார்த்து, நேரம் வரும், என்னை அடிப்பார்கள், கொலைக்களத்திற்கு எடுத்து செல்வார்கள், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போய் விடுவீர்கள் என்று கூறிய பொழுது பேதுரு என்ன சொன்னார்? வீரத்தோடு, இவர்களெல்லாம் ஓடி போகலாம், நான் ஓட மாட்டேன், உம்மோடு கடைசி வரைக்கும் நின்று இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் என்ன நடந்தது? அந்த வேதனையின் பொழுது பேதுரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு பதில் என்ன கூறினார்? ஐயோ, அந்த ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று ஒரு முறை அல்ல, 3 முறை அந்த ஆண்டவரை மறுதலித்தார். அந்த மறுதலித்தலை, தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்த அந்த பேதுரு இப்பொழுது நினைவு கொண்டு, நான் இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டேன், என் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன், இந்த ஆண்டவர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய அந்த அன்பை என்னுடைய கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நான் வெளிப்படுத்துவேன், அதற்காக நான் உயிர் வாழ்வேன் என்று மனதில் வைத்து கொண்டுதான் இப்பொழுது நடுங்காமல் தயக்கமடையாமல் உறுதியாக, ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன் என்று பதிலை கூறுகின்றார். அந்த பதில் வெறும் வார்த்தையினால் மட்டுமல்ல, அதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு பேதுருவாக நாம் சந்திக்கின்றோம். தலைமை சங்கத்தினர் அவரை அழைத்து வந்து அவரிடத்தில் ஒரு கட்டளை கொடுக்கின்றார்கள். இனிமேல் இயேசுவின் நாமத்தை நீ போதிக்க கூடாது என்று பயமுறுத்துகின்றார்கள், அச்சப்படுத்துகின்றார்கள். அப்பொழுது பேதுரு பயப்படவில்லை. அப்படியே நான் போயிடுறேன், இனிமேல் அப்படி போதிக்க மாட்டேன் என்று அவர் சரண்டர் ஆகவில்லை. மாறாக என்ன சொல்லுகின்றார்? நான் கடவுளுக்கு பயப்பட வேண்டுமா, உங்களுக்கு பயப்பட வேண்டுமா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை, நாங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவின் நாமத்தை போதித்து கொண்டே இருப்போம் என்று அவர்களுக்கு முன்பாக அவர் உறுதியாக தைரியமாக பதிலை சொன்னார். அதோடு நின்றுவில்லை, கடைசி வரைக்கும் அதை போல சென்ற இடங்களெல்லாம் சந்தித்த மக்களுக்கு முன்பாக இயேசுவை போதிப்பதில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார். கடைசியிலே அவர் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், சிலுவையிலே தலைகீழாக தொங்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இரத்தத்தின் வழியாக, இரத்த சாட்சியாக இயேசுவின் மீது தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்திய ஒரு பேதுருவாகத்தான் நாம் காண்கின்றோம். ஆகவே அன்பு மக்களே, பேதுரு சொன்ன அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற பிரகாரம் கடைசி வரைக்கும் இருந்தார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னையே முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். அந்த அர்ப்பணிப்பு தான் இயேசுவின் மீது தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்தது. அப்படி என்றால் என் அன்பு மக்களே, அந்த பேதுருவை பார்த்து கேட்ட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று என்னை பார்த்து கேட்கின்றார், உங்களை பார்த்து கேட்கின்றார். என் அன்பு மக்களே, நீங்கள் என்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது, நீங்களும் நானும் பேதுருவை போல தயக்கமடையாமல், நடுங்காமல், மன உறுதியோடு, ஆண்டவரே, நாங்கள் உம்மை உண்மையாகவே அன்பு செய்கின்றோம் என்று பதில் சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நாம் இயேசுவை அன்பு செய்கின்றோம் என்று சொல்வதற்கு என்ன அடையாளமாக இருக்கிறது? அந்த அடையாளம் இயேசுவின் அடையாளம். என்னுடைய அடையாளம் என்ன, உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
குருக்களுக்கு மறைந்து போன இறந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அழகான அறிவுரை கூறி சென்றிருக்கின்றார். குருக்களே, நீங்கள் பணி செய்யக்கூடிய அந்த பணித்தலங்களிலே அங்கு ஒரு போர்டை போடக்கூடாது. மக்களை சந்திக்கக்கூடிய நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 3 மணி வரை, 6 மணி வரை என்று யார் அந்த அட்டவணை போடுகின்றார்களோ அவர்கள் குருக்களாக வாழ்வதற்கு உரிமை இல்லை. மாறாக 24 மணி நேரமும் குருக்கள் தங்களுடைய மக்களுக்காக பணி செய்வதற்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான குருக்கள் என்ற அறிவுரையை வழங்கி சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையிலே நாங்கள் கால அட்டவணை போட முடியாது, நேரத்தை சுருக்க முடியாது, இப்பதான் பார்ப்பேன் இனிமேல் பார்க்க முடியாது என்று நான் சொல்ல முடியாது. மாறாக இயேசு என்ன செய்தார்? ஜெபிக்க போகின்றார். அப்பொழுது மக்கள் வருகின்றார்கள். அவர்களை திட்டவில்லை, அதட்டவில்லை, பாசத்தோடு நேசத்தோடு அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு வேண்டியது செய்தது போல குருக்களாகி நாங்கள் எங்களுடைய குருத்துவ வாழ்க்கையிலே அது எந்த நேரமாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் மக்கள் எங்களை தேடி வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்று பாசத்தோடு நேசத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு பணி செய்கின்ற குருக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருத்தந்தை எங்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்றார். அப்படி எங்களை முழுமையாக அந்த மக்களுக்காக பணி செய்வதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அந்த அர்ப்பணிப்பு தான் இயேசுவின் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும், அடையாளமாக இருக்க முடியும். இரண்டாவது, புனித பவுலடிகளார் கூறுகின்றார், நற்செய்தி போதிப்பது என் மேல் சுமத்தப்பட்ட பணி. சமயம் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் இந்த நற்செய்தி போதித்துக் கொண்டே இருப்பேன். நற்செய்தி அறிவிக்கலை என்றால் எனக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். அதுதான் எங்களுடைய பணி. நற்செய்தி போதிப்பது எங்கள் மீது சுமத்தப்பட்ட பணி. அது சமயம் கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த நற்செய்தியை போதித்து எங்களுடைய மக்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவர்களும் அந்த நற்செய்திக்கு சான்றாக உருவாக்குவதுதான் எங்களுடைய பணி. ஆகவே நற்செய்தி போதிப்பதில் எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அது நாங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். மூன்றாவது, இயேசுவை தேடி வந்த மக்கள், அந்த இயேசு என்ன செய்தார்? அவருடைய தேவைகளை, வேதனைகளை, வருத்தங்களை, நோய் நொடிகளை, எதிர்பார்ப்புகளை எல்லாம் அறிந்து புரிந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் செய்து அந்த மக்கள் இயேசுவினுடைய அன்பை, இரக்கத்தை, பாசத்தை சுவைத்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது போல குருக்களாகி எங்களுடைய மக்கள் எங்களை தேடி வருகின்ற பொழுது, நாடி வருகின்ற பொழுது அவருடைய வேதனைகளை அறிந்து புரிந்து அவருடைய நோய் நொடிகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு எங்களால் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களை செய்து நன்மை செய்யக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக இருக்கின்ற பொழுது அதுதான் நாங்கள் இயேசுவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்கு ஒரு அடையாளம் என்பதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதுபோலதான் அன்பு மக்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை அன்பு செய்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள் என்றால் அதற்கு நீங்களும் அடையாளத்தை கொடுக்க வேண்டும். எப்படி எங்கு போனாலும் ஆதார் அட்டை நம்மிடம் கேட்பது போல நீங்கள் இயேசுவை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்றீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் அடையாளம் கொடுக்க வேண்டும். என்னென்ன அடையாளங்களை நீங்கள் கொடுக்கலாம்? உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே நீங்கள் என்ன வாக்கு கொடுத்தீர்கள்? இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் நொடியிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்ற வாக்கு கொடுத்து அந்த வாக்கின் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே வாக்கை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள், அவமானங்கள், நோய் நொடிகள் வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். அந்த விசுவாசத்திற்கு சான்று பகர்வோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்த்து அவர்களும் உம்மை அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாங்கள் துணை செய்வோம், அதற்கு முன்மாதிரியாக இருப்போம் என்று கூறி உங்களுடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை அது ஆண்டவர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களாக நீங்கள் இருக்க வேண்டும்.
நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அந்த நற்செய்தியை பிரிக்க வேண்டும், படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், விசுவசிக்க வேண்டும். விசுவசிப்பதை உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த நற்செய்திக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் மீது அன்பு இருக்கிறது என்பதை நிரூபிக்கலாம். அது ஒரு அடையாளமாக இருக்கும். மூன்றாவது, இயேசு என்ன சொன்னார்? சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்றுதான் ஆண்டவர் கூறினார். அதன் அடிப்படையிலே உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், உங்களை சந்திக்க வரக்கூடிய சகோதர சகோதரிகள், அவர்களுக்கு வேதனை இருக்கின்ற பொழுது, வருத்தங்கள் இருக்கின்ற பொழுது, நோய் நொடிகள் இருக்கின்ற பொழுது பார்த்தும் பாராமல் இருக்கக்கூடாது, கேட்கும் கேடாமல் இருக்க முடியாது. மாறாக அவர்களை சந்திக்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களால் முடிந்த நல்ல காரியங்களை செய்து அவர்களும் உங்கள் வழியாக இயேசுவை சந்திக்கக்கூடிய, இயேசுவின் அன்பை, பாசத்தை, அந்த இரக்கத்தை அவர்களும் சுவைக்கக்கூடிய விதத்திலே உங்களுடைய சொல்லும் செயலும் இருக்க வேண்டும். ஆகவே அந்த சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் இயேசுவின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி எதிர்பார்க்கின்றது. ஆகவே அன்பு மக்களே, இந்த நேரத்தில் நானும் சரி, நீங்களும் சரி, அந்த பேதுரு சொன்னதைப் போல அந்த ஆண்டவரை பார்த்து, நம்மை பார்த்து கேட்கக்கூடிய அந்த ஆண்டவரை பார்த்து நாம் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆண்டவரே நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம் என்று வாக்கு கொடுக்க வேண்டும். அந்த வாக்குறுதியிலே கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய உயிரே போனாலும் சரி, அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, அந்த அன்புக்கு சான்று பகரக்கூடிய மக்களாக வாழக்கூடிய அந்த வல்லமையும் அந்த ஆற்றலையும் தர வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களையும் அந்த ஆண்டவரிடத்தில் இப்பொழுது சமர்ப்பிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, நீர் தேர்ந்தெடுத்த எமது திருத்தந்தை லியோ, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினரை ஆசீர்வதியும். இறையாட்சியை மண்ணில் மலர செய்ய வழிவகுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது உலகத் தலைவர்களையும் நாட்டு தலைவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நாட்டினை அமைதியின் பாதையில் வழி நடத்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயன் நானே என்று மொழிந்த இறைவா, எம் பங்கின் பாதுகாவலி புனித குழந்தை தெரசம்மாளை போன்று உம்மை பிரதிபலித்து உலகின் பார்வையில் சாட்சியுள்ள உண்மையான கிறிஸ்தவராக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது வார்த்தையை வாழ்வாக்கி உலகெங்கும் உள்ள மக்கள் உம்மை புகழ, போற்ற, ஆராதிக்க, உம் வழி நடக்க உறுதுணையாய் இருக்கும் எம் மாதா தொலைக்காட்சியில் உள்ளவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். தொடர்ந்து தங்கள் இறையாட்சி பணியை சிறப்புற செய்திடவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தரல வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து பணிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றே, என்னையே உனக்காக தருகின்றே. சகோதர சகோதரிகளை நாம் ஒன்றாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது
எல்லாம் அல்ல நம்முடைய பரலோக தந்தைக்கு ஏற்றதாக அமையும்படி நாம் அனைவரும் மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்படுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலராக புனித குழந்தை தெரசம்மாள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவர் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பு மக்களே, வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக, அதற்கு சான்று பகரக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய வல்லமையை நமக்கு தருமாறு மீண்டும் ஒருமுறை நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் எப்பொழுதுமே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு நீர் வாக்கு கொடுத்தீரே. எங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் ஒரு பொழுதும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு ஒற்றுமையும் அமைதியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் அனைவரையும் பாசத்தோடு நேசத்தோடு பார்த்து, மக்களே என்னை அன்பு செய்வீர்களா என்று கேட்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்தான் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. இறைவாவும் மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊற்றம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இந்த திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் உம்மை முழுமையாக அன்பு செய்து அந்த அன்புக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழக்கூடிய வல்லமை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை உண்மையாக மெய்யாக அன்பு செய்யக்கூடிய மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. அருளும்
உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இன்னும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும்